இப்போ சூழ்நிலைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சொசைட்டியில் வந்து நம்மளை சுற்றி வரும் நல்ல குட் வைப்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து இந்த காலத்தில் ரொம்பவே சிரமமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளை சுற்றி நல்ல மனிதர்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள மனிதர்களை நம்ம வந்து தக்க வச்சுக்கிறதும், நம்ம அந்த ஒரு நல்ல வைப்ஸ் வந்து வளர்த்துக்கிறதும் ரொம்பவே சிரமமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்கறது வந்து ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் பைமோட் ஷாப்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மொபைல் கிராசரி ஆப். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரல் கேர், கிச்சன் கிளீனிங் ஐட்டம்ஸ், அப்புறம் பர்சனல் கேர், பேபி கேர், ஸ்பைசி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னு நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நீங்கள் அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஆப் லான்ச் பண்ணி உள்ளே வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்கம் கிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் 999 ரூபீஸ்க்கு 24 ஐட்டம்ஸ் வந்து நம்ம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். வெல்கம் கிட் வந்து 2 வெரைட்டியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது வந்து அதிகபட்ச தேவை இருக்குமோ அந்த ஐட்டம்ஸை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஆஃபரை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க பிரச்சனைகளை வந்து எப்போவுமே பசங்க முன்னாடி வந்து அந்த சண்டையோ அதுவுமே காட்டிக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான குடும்ப சூழலை அவங்களுக்கு வந்து நம்ம காட்டணும். அது வந்து அவங்க இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அப்புறம் பசங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஹார்டாக பேசக்கூடாது. அதாவது தவறான நெகட்டிவான வேர்டுகளை நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அவங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையான உறவுகளை எப்படி தேர்ந்தெடுக்குங்கிற விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், பழக்கப்படுத்தணும். இது அவங்களோட மன ஆரோக்கியம் வந்து ரொம்பவே ஒரு மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பசங்களுக்கு வந்து சுயமரியாதையான குணங்களை வந்து நம்ம வளர்த்து விடணும். மற்றவங்ககிட்ட, சின்னவங்ககிட்ட, பெரியவங்ககிட்ட எல்லாம் பேசுகிற பழக்கம் வந்து எப்படி மரியாதை தன்மையாக பேசணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்க கிட்ட வந்து எப்படி கிளீனிங்காக கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கிற விஷயங்களை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். வாரத்தில் ஒரு தடவை நகை வெட்டிடணும், முடி கட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு தன்னைத்தானே பராமரிச்சுக்கிற ஒரு நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து கவனம் காட்டணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து உணவு பழக்க வழக்கங்கள் வந்து நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கணும். குறிப்பாக பழங்கள், காய்கறிகள் அதிகம் உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து அதை நம்ம அதை பற்றின விழிப்புணர்வு அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். குழந்தைங்க வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக தான் இருப்பாங்க. நம்ம சாப்பாட்டில் ஹைடன் பண்ணியாவது அவங்களுக்கு நல்ல விஷயங்களை நம்ம கொடுத்துடணும். அது ரொம்பவே முக்கியம். அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு அது ரொம்பவே அவசியமானதும் கூட. தேவையில்லாமல் பசங்க வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, தேவையில்லாத காட்சிகளை வந்து டிவியில் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்கள வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. சீக்கிரமே அவங்களுடைய ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நல்ல பசங்களோட நல்லா விளாடலாம். நல்லா ஜாலியாக விளாடும் போது அவங்களுக்கு மைண்டும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. எல்லாமே வந்து பசங்க கூட விளாடும்போது ரொம்பவே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ நல்ல சூழ்நிலைகளை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறது நம்மளுடைய ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் அவங்க ஃப்ரீயாக ஹாப்பியாக இருக்கிறதால நைட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே தூங்கிடுவாங்க. தூக்கங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அவங்கள சுற்றி நடக்கும்போது அவங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் அவங்க வளருவாங்க. இதனால் சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு குட் வைப்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல பர்சனாக கண்டிப்பாக அவங்களால இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.